பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் மகாஸ் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. காலபுருஷ தத்துவத்தில் நம்ம மேஷ ராசி மேஷ லக்னத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட நம்ம துலாம் ராசி துலாம் லக்னம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி அல்லது லக்னம் வந்து விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க சமூகத்துக்கு எப்படி நடந்துப்பாங்க, சமூகம் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கும், இவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கான வீடு வாசல் அமைகிறது, வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னத்துக்காரங்க யாராவது பிறப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு நிச்சயமாக வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு ஒரு நாள் போயிடுங்க. ஏன்னா இவங்க தான் அந்த இடத்துல லீடில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே அது அமைஞ்சிரும். நீங்கள் பொதுவாகவே பாருங்கள், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வேலை நடக்கும். இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். அதாவது இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கும் இவங்களுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்ல மேலே வந்தேன் சார்ன்னு சொல்றவங்களும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க போய் ஒரு இடத்துல நின்னாலே அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு செல்வாக்கோடையும் இவங்க மேல அந்த தோரணம் இருக்கு இல்லையா, இவங்களை பார்த்தாலே அந்த வேலையை நடத்தி கொடுத்துடணும். இவங்க வேலை நடந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கான வேலைகள் நடக்கும். 10 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா முதல்ல கிளிக் ஆகிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற அப்ளிகேஷன்ஸே போகும். இவங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாடே எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எது ஆப்போசிட்டான உணவோ இல்லை எது இவங்களுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் முதல்ல எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இவங்க வயிறை இவங்களே கெடுத்துக்கிடுவாங்க. நிச்சயமா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு மேக்சிமம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அடிக்கடி இந்த ஃபுட்ல வந்து பாய்சன் ஆகுறது, இல்லை ஃபுட் வந்து ஏதாவது ஒரு வகையில வீணா, அதாவது இவங்களுக்கு அது வந்து சேராம போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூடுதலா நடக்கும். அந்த வகையில இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஆனா கூடுமான வரைக்கும் இவங்க அதை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இவங்களுக்கு வயிறு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கத்துல பிரச்சனை வரும். நான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார், இல்லை தூக்கமே வரமாட்டேங்க சார்ன்னு சொல்றவங்களும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல இருப்பாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு இந்த தூக்கம், இந்த உடம்போட மெட்டபாலிசம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாகி சரியா கொண்டு போயிடலாம். அதே போல இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் குருவா வருது. அப்ப நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க. இவங்களை விட நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைங்கள் தான் இவங்களுக்கு நிச்சயமா பிறப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. இவங்க நல்ல இப்போ ஓரளவுக்கு இவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பிள்ளைங்க இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெக்குலியரான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க தாய் தந்தை எப்படி இருக்காங்களோ, இல்ல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்காங்கன்னா அதே மாதிரிதான் அவங்க குழந்தையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி டிட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இவங்க குண்டா இருக்காங்கன்னா அவங்களும் குண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும், அவங்க பேச்சும் அப்படியே டிட்டோ வர மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் 2 பேருக்கும். இதுல என்னன்னா விருச்சிக ராசியில விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு தாய், அதாவது அம்மா மீது இவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. ஆனா அவங்க அம்மாவுக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அப்படி ஒரு குழந்தை அவங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா இவங்க பெருசா அவங்க அம்மாவை கண்டுக்கலன்னா கூட அவங்க இவங்க மேல ஒரு பெரிய பாசத்தோட இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஏதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு பாதகம் வருது அப்படின்னா அது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க மூலமா தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதகம் வரும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, சண்டை பெருசா வருது, வார்த்தை ரொம்ப தடிச்சு போறது. ஏன்னா இந்த ராசியோட குறியீடே பாருங்க, தேல், ரொம்ப விஷமான தேலை தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க பேசுற பேச்சு அந்த மாதிரி இருக்கும். யாரையாவது ஒருத்தரை வந்து வச்சு அதை அவங்கள பிடிக்கணும், ஒரு விடாப்புடியா பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தேல் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பிடிச்சு அவங்கள ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட யாரும் வந்து போய் வம்பு வழக்கு வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தேல் எப்படி நடக்குமோ, ஏன்னா அது முதல்ல பிடிக்கிறது ரொம்ப சாதாரணமா தான் பிடிக்கும். அப்புறம் அது பிடிக்கிற விதம் பாத்தீங்கன்னா அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே வந்து தன்னோட விஷத்தை அது மேல கக்கும். அதே போலதான் இவங்களும். இவங்க பிடிக்கிற பிடி நமக்கு தெரியாது. ஒன்ஸ் கட்டம் கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா எதிரால அதுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில வர்றது ரொம்ப சிரமம். இவங்க கிட்ட போய் வம்பு வழக்கு வச்சுக்கிறதோ, இவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல வம்பு இழுக்கிறதோ அதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது. குறிப்பா கணவன் மனைவின்ற அந்த உறவு வரும்போது கூட அந்த விதத்திலையும் கொஞ்சம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு கூடுமான வரைக்கும் என்ன அப்படின்னா 7ஆம் அதிபதியே இவங்களுக்கு 12ஆம் அதிபதியா வருவாரு. அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா
சுக்கிரனே வருவார். என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காதுங்க இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல. அதாவது மனைவியோட ஒரு பெருசா சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா அப்படிலாம் லைஃபை கொண்டு போகணுங்கிற பெரிய ஈடுபாடு இருக்காது. பெரிய அந்நுண்ணியமும் இருக்காது ரெண்டு பேருக்குள்ள. ஆனா இருந்தாலும் அந்த வண்டியை அழகா ஓட்டி கொண்டு போயிடுவாங்க. கூடுமான வரைக்கும் இந்த விவாகரத்துங்கிற விஷயத்தை இவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. யாராவது வெளியில இருந்து ஏதாவது எடுத்து சொன்னா கூட இவங்களுக்கு அது மேல பெரிய ஈடுபாடு இருக்காது. அது அந்த அதாவது ஒன்ஸ் அந்த உறவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல பிரிஞ்சு வெளியில போயிட மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் அந்த இடத்துல அந்த உறவுக்குள்ள இருக்கதான் பார்ப்பாங்களே தவிர அதை உடைச்சிட்டு வெளியில வந்துடணும். சில லக்னங்கள் நான் இதுக்கு முன்னாடியே நான் கோட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவங்க கொஞ்சம் அந்த உறவை ஈஸியா முடிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க அப்படின்னு. நிச்சயமா விருச்சக ராசியோ இல்லை விருச்ச லக்னத்துல இருக்கிறவங்க அந்த உறவை சீக்கிரம் முடிச்சுக்கணும், நம்ம வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி அதுல வெளியில வர்றதுக்கு அந்த விருப்பம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்காது. இந்த விருச்சக ராசி விருச்ச லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒண்ணு, உடம்ப கவனிக்காம ரொம்ப ஒபீஸா விட்டுருவாங்க. குறிப்பா ஒரு பெண் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு, அவங்களோட மென்சஸ் சைக்கிள்ல, அதாவது மந்த்லி பீரியட் சைக்கிள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், அதே மாதிரி யூட்ரஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அதே போல இவங்களுக்கு இந்த ஓவரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸ், இதுல எல்லாம் நிச்சயமா இந்த இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு நிச்சயமா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இதை சந்திக்காத விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னத்துக்காரங்க நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமா அது இருக்கும். இதை ஏன்னா வெளியில போய் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். சில பேர் ஒபீஸாவும் இருப்பாங்க, சில பேருக்கு எதுவுமே இல்லைனாலும் இந்த பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் பெக்குலியரா இருக்கும். அவங்க வீட்டுல வேற யாருக்கும் இருக்காது, இவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனையா இருக்கும். சரி, ஒருவேளை ஆண் இருக்காங்க, அவங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறப்பெடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நிகரான அவங்களுக்கு இந்த இன்டெஸ்டைன் சொல்லுவோம் இல்லையா, மலக்குடல், இந்த மாதிரி அந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய விஷயங்கள்ல நிச்சயமா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றது, அடிக்கடி வயிறு சரியில்லாம போயிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமா சந்திக்காம விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த விதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிரச்சனை சிறுசா இருக்கும் போதே அதை போய் ஒரு மெடிக்கலா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த பிரச்சனை வரவிடாம கொஞ்சம் பாத்துக்குங்க. உங்க ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த் மூலமா தான் இவங்களுக்கு ஒரு பாதகம் வரும். அதை இவங்க ஆரம்ப லெவல்ல கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பெரும்பாரியா அதை பத்தி இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இவங்களுக்கு 8ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியா வருவாங்க, புதன் வருவாரு. அப்ப என்னன்னா மூத்த சகோதரர்களால பெரிய அதாவது பெரிய லாபம் இருக்காது. கிட்ட ரொம்ப நெருங்கி போனாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் வேணா நடக்கும். நல்ல லாபம் வர டயத்துல இவங்களுக்கு ஒரு அவமானமும் கூட சேர்ந்து வருங்க, ஒரு இன்சல்ட், ஏதாவது இவங்க செய்யற வேலையில ஒரு அங்கீகாரம் இல்லாம போறது. அதாவது லாபம் என்னைக்கு நல்லா வருதோ அப்பதான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த விதத்துல அப்ப என்னன்னா இவங்க லாபம் வரும்போதே இவங்க தயாராகிக்கணும். அதாவது அந்த லாபத்தை ஏதாவது ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணிடணும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு என்ன ஒரு சிந்தனை இருக்கும் அப்படின்னா, நம்ம பின்னாடி நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரணும். உதாரணத்துக்கு ஒரு வாடகை வருமானம் நமக்கு வரணும், இல்லை ஏதோ ஒரு விதத்துல நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு சேஃபா ஒரு பேங்க் டெபாசிட் போட்டா அதுல இருந்து நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி கொண்டு போகக்கூடிய ராசி இல்ல லக்னம் யாருன்னு சொல்லலாம்னா விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சொல்லலாம். அப்படி இருக்கிறனால அவங்க என்னன்னா இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணுவாங்க. அதனால லாபம்னு ஒண்ணு வந்துருச்சா அது தேவையில்லாம வேற எங்கேயாவது விரயம் ஆகிறதுக்கு பதிலாக இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இடத்துலயோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது இவங்களை பல விதத்துல இவங்களை காப்பாற்றும். பொதுவாகவே இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தாய் தந்தை ரெண்டு பேரும் புகழோட இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு அது பயன்படவே படாது. இவங்க என்ன பிறப்பு எடுத்து அதுல இருந்து என்ன இவங்க சம்பாதிச்சு கொண்டு வராங்களோ அது மட்டும்தான் இவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களோட பேரோ புகழோ அது எந்த விதத்திலும் இவங்களுக்கு பயன்படாது. அதிர்ஷ்டத்தை அதிகமா மிஸ் பண்ணக்கூடிய ராசி இல்ல லக்னம் யாருன்னு சொன்னா இவங்களதான் சொல்லலாம், விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னத்தை தான் சொல்லலாம். எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா அதை நிச்சயமா மிஸ் பண்ணிடுவாங்க. இல்ல பாக்கியம் தூங்கிட்டு இருக்கும், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப்ல கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். பாக்கியங்கள் நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கு, இல்ல அது தயாரா இருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் போதுன்னு பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குறதுனா என்னன்னா இவங்க அதை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வயசு வருஷம் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு, அதிர்ஷ்டம் என் வீட்டுக்கு கதவை தட்டுச்சு, நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இவங்களுக்கு போக விருப்பம் இருக்காது.
இவங்க தேடும் போது ஒரு நல்ல வேலை கிடைக்காது. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி லைஃப்ல நிறைய விஷயத்த, நல்ல விஷயத்த, அதிர்ஷ்டமான விஷயத்த மிஸ் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் தான். அப்படி கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல ரொம்ப மடமடன்னு மேல வந்துருவாங்க. ஏன்னா இது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இவங்களுக்கு 9ஆம் அதிபதியே இவங்களுக்கு சந்திரனா வர்றதுனால இவங்க நிறைய இந்த மாதிரி மிஸ் அவுட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அந்த விதத்துல இவங்க கொஞ்சம் கவனமாகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல அட்வைஸை கேட்டுட்டு லைஃபை எப்படி பிளான் பண்ணிக்கலாம், எப்படி கொண்டு போகலாம்னு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா, நிறைய இந்த வீடு வாசல் சொத்து இந்த மாதிரி விஷயங்களை இவங்க இன்வெஸ்ட் பண்ணி தன்னை தயாரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு லைஃப் வந்து 2 எக்ஸ்ட்ரீமை எப்பயுமே காமிச்சிடும். ஏன்னா இவங்களா உருவாக்குற விஷயம் தானே அது. அதனால ஏன்னா இவங்க தாய் தந்தை கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெருசா பயன்படுறாது. அதனால இவங்க லைஃபை கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ராசி இந்த லக்னத்துக்காரங்க மாதிரி அதாவது பிற்காலத்து லைஃபை ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு சொன்னது போலவே கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட பெரிய அன்னுண்ணியம் இருக்காதுங்க. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லயே தான் 2 பேரும் வாழ்க்கையை நடத்துவாங்க. அது சரியா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அது சரியானா தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் வேலை காரணமா ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது இவங்க 2 பேருக்குமே அந்த உறவுக்கு ரொம்ப சேஃப். குறிப்பா ஒரு 7 வருஷம் இல்ல இன்னொரு 7 வருஷம் 2 பேரும் தள்ளி கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நடத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்து வரக்கூடிய இன்னொரு 30 வருஷம் ஒரு 30-40 வருஷம் திருமண வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரத்துல கசந்து போயிடாது. சரியாவும் கொண்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திருப்பாங்க. அதனால இவங்களோட குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கும். இவங்களோட வாழ்க்கை தரமும் இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நான் கொடுத்திருக்க இந்த ஜோதிட தகவல் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறப்பெடுத்தவங்களுக்கு இத்தனை நாள் இப்படிதான் சார் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. உங்க வீட்லயும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நான் சொன்ன விஷயங்களை வச்சு பொருத்தி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.